படித்தாலும் உங்களுக்கும் அந்த புரிதலோடு இருக்கும். என்னென்னா, அளவீட்டிற்கு அடிப்படை தேர்வு, அளவீடு மற்றும் மதிப்பீடு. அளவீட்டிற்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் அளவீட்டிற்கு அடிப்படை சோதனை என்று அழைக்கிறோம். சோதனைன்றது தேர்வு. மதிப்பீட்டிற்கு அடிப்படை அளவீடு என்று அழைக்கிறோம். அப்போ தேர்வு, அளவீடு இது ரெண்டும் மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கப்படும்போது மதிப்பீட்டில் அளவீடு. அடுத்து அளவீடு என்பது குறுகிய பொருள் தருகிறது, ஆனால் மதிப்பீடு என்பது விரிவான பொருள் தருகிறது. அடுத்து அளவீடு என்பது எண் அளவை குறிக்கிறது. மதிப்பீடு என்பது எண் அளவிற்கு மதிப்பு தரப்படுகிறது. அப்படின்னா என்ன? மூன்றாவது எண்ணு, நான்காவது எண்ணு, அதுக்குண்டான மதிப்பெண் வழங்குவாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி. அப்போ கிரேடு ஏ ப்ளஸ் அப்படின்னா அந்த குழந்தை 90லேருந்து 100 மதிப்பெண்ணுக்குள்ளார இருக்கிறான் அப்படின்னு நம்ம பொருள் போடுறோம். அதுதான் சார் மதிப்பீடு. ஆனால் இந்த அளவீட்டு முறையில் அப்படிலாம் கிரேட் போட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கு தான். நம்ம டிஆர்பியில் வருது இல்லை, அது மார்க்கு தானே கட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதுதான் எவ்வளவு என்பதற்கு விடை தருகிறது அளவீடு என்றும், எந்த அளவு சிறப்பானது என்பதற்கு விடை தருகிறது மதிப்பீடு. அளவீடானது பண்புகள் விவரிக்கப்படுவதில்லை, ஆனால் மதிப்பீடானது பண்புகள் விவரிக்கப்படுகிறது. என்ன பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம்னா, நடத்தைச்சார் பண்புகள். என்ன நடத்தைச்சார் பண்பு? மாணவர்களுக்கு அறிதல் திறன், புரிதல் திறன், பயன்படுத்தும் திறன், படம் வரையும் திறன், இந்த பண்புகள்லாம் இருக்கா? அடுத்து அளவீட்டில் எளிதில் முடிவு செய்யலாம் சார். ஆனால் மதிப்பீடு பொறுத்தளவு எளிதான செயல் அல்ல. ஏன் அப்படின்னா, பயிற்சி பெற்ற ஆசிரியரால் அல்லது பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் மதிப்பீடு செய்ய முடியும். ஆனால் அளவீடு அப்படி கிடையாது சார். எடுத்துக்காட்டால் நான் ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் டெஸ்ட் வச்சு நான் கீ ஆன்சர் போடுறேன் பாருங்கள், அதை சொல்லிவிட்டு பார்த்துருக்குங்க அப்படின்றது மெஷர்மெண்ட்டு. ஆனால் மதிப்பீடு என்பது கொஷினே செட் பண்ணுறது சார். சரிங்களா? இப்போ நம்ம கொஷின்ஸ் யார் செட் பண்ணுறா? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிஜிஇ, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அவங்க தான் சார் செட் பண்ணுறாங்க. எஸ்சிஆர்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ. இங்கே டிஜிஇ, டிஜிஇ ஆனது ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடு டிஜிஇ. சென்டரில் பார்த்திங்கன்னா என்டிஏ தான் டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போது இந்த புரிதலோடு அளவீடு மற்றும் மதிப்பீட்டுக்குள்ளார வேறுபாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னாக்கா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்லேயும் கொஷின்ஸ் இருக்கலாம் சார். அதற்கடுத்ததாக அளவீடு என்றால் என்ன? மனிதர்கள், பொருள்கள் அல்லது நிகழ்வுகளுக்கு வெளிப்படையான விதிமுறைகளின்படி பண்புகளுக்கு எண்கள் மதிப்பளித்தலை அளவீடு என்று அழைக்கிறோம். சோதனை என்ற செயல்முறையை மேற்கொள்வதால் நமக்கு ஓர் அளவு கிடைக்கிறது. இந்த அளவினைத்தான் நாம் எண் குறியீடுகளாக குறிக்கலாம். எடுத்துக்காட்டாக, மாணவனின் விடைத்தாளை திருத்தி 80 என்ற மதிப்பின் வாயிலாக பெற்ற ஒரு அளவு என்பது அளவீடு. நிறுவப்பட்ட விதிகளின் அடிப்படையில் எண்களை வழங்கலாம். நிறுவப்பட்ட விதிகள் என்ன? பார்ட் ஏல ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு விடை, ஒரு மதிப்பெண். பார்ட் 2ல் சிறு வினாக்கள் கொடுக்கப்படும். வெரி ஷார்ட் ஆன்சரில் 2 மார்க், ஷார்ட் ஆன்சரில் 3 மார்க், எஸ்ஏ டைப்பில் 5 மார்க் அப்படின்னு கொடுக்கலாம். நாம் உற்று நோக்கிய அளவுகளின் வெளிப்பாடே அளவிடுதலாகும். நாம் உற்று நோக்கிய அளவுகளின் வெளிப்பாடு டேஷ் அப்படின்னு வினா கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் அளவீடு, ஆப்ஷன் பியில் மதிப்பீடு, ஆப்ஷன் சியில் மெஷர்மெண்ட், தென் ஆப்ஷன் டியில் பகுப்பாய்வு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான விடை என்ன சார்னா அளவீடு என்பது சரியானது சார். அப்போ அளவீடு எவ்வாறாக செய்யப்படுது, பகுப்பாய்வு எவ்வாறாக செய்யப்படுது? அப்போ அளவீட்டின் அடிப்படையில் நம்ம சிலபஸ் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், தேர்வு, அளவீடு மற்றும் மதிப்பீடு. அப்போ தேர்வு, அளவீடு, மதிப்பீட்டின் அடிப்படையில் வினா கேட்கலாம். அதற்கடுத்ததாக மதிப்பீட்டின் அனுமானங்கள், அசம்ஷன்ஸ். மதிப்பீட்டின் அனுமானங்கள் திட்டமிடப்பட்ட நோக்கங்களை அடையக்கூடியது மதிப்பீட்டின் அனுமானமாகவும், கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் பயன்படுத்தல் ஒரு அசம்ஷன். எதில் சார் இந்த மதிப்பீட்டை
எதில் நம்ம செய்யப்படலாம் அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் பயன்படுத்தலாம். அடுத்து பாடப்பொருள் மாணவர்கள் ஆசிரியர்களிடையே தொடர்பு கொண்டதாக மதிப்பீடு இருக்கும். பாடப்பொருளை சார்ந்திருக்கும், மாணவருடைய ஒட்டுமொத்த உடல், அறிவு, மனவெழ்ச்சி, சமூக ஒழுக்கம் சார்ந்த நிகழ்வின் அடிப்படையில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக கற்பித்தல் கருவிகளை உருவாக்குதல். மதிப்பீடு என்ன பண்ணுன்னா கற்பித்தல் கருவிகளை உருவாக்குவதற்கு வழிகோல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பிபிடி போடும்போது கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னட்டையில் என்ன பண்ணுவோம், மதிப்பிடுவதற்காக வினாக்களை எழுதி ஒரு புறம் வினாக்களை எழுதியிருப்போம், அப்படியே அந்த கார்டை டேர்ன் பண்ணோம்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா மின்னட்டை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தது மாணவர்கள் கற்றல் மதிப்பீடு செய்வதற்கான நடைமுறையின் கோட்பாடுகள் மொத்தம் 5 கொடுத்துருக்கு சார். இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி மதிப்பீடு செய்வதற்கான கோட்பாட்டை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் மாணவர் கற்றலை மதிப்பீடு கல்வி மதிப்புகளுடன் தொடங்குகிறது என்றும், பியில் கற்றல் மற்றும் செயல்பாட்டை வெளிப்படுத்தல், சியில் மதிப்பீடு செயல்திறனை மேம்படுத்துகிறது, டியில் ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவை அனைத்தும் என்பது சரியானது. 4வதாக மதிப்பீடு விளைவுகளின் மீது கவனம் செலுத்துகிறது. அப்போ விளைவுனா எந்த விளைவு சொல்கிறாங்க அப்படின்னா கற்றல் விளைவுகள். விளைவு என்று குறிப்பிடுவது கற்றல் விளைவுகள். எதெல்லாம் கற்றல் விளைவுகள்னு நம்ம குறிப்பிடுறோம்? மாணவர்கள் அறிந்து கொண்டனர், மாணவர்கள் புரிந்து கொண்டனர், மாணவர்கள் கற்றதை புதிய சூழ்நிலையில் பயன்படுத்துகின்றனர், மாணவர்கள் கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் திறனை பெற்றனர். இது எல்லாமே லேர்னிங் அவுட்கம்ஸை. சரியா? அந்த லேர்னிங் அவுட்கம்மை தான் கற்றல் விளைவுகள் என்று குறிப்பிடுகிறோம். இறுதியாக பாருங்கள், கற்றலை மேம்படுத்துறது ஒரு கோட்பாடாக சொல்லப்படுது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் மதிப்பீடு, இப்போ நம்ம நடத்திகிட்டே இருக்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்குறது என்ன, நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்திகிட்டே இருக்கப்படும் போது மாணவரிடம் ஏன் வினாக்கள் கேட்கப்படுகிறது, மாணவர்களுக்கு எந்த அளவில் புரிதல் இருக்கிறது, எவ்வளோ முன்னறிவு இவர்களிடம் இருக்கிறது, எது மாதிரி நம்ம பாடங்களை கொண்டு போனால் மாணவர்களுக்கு புரியும் என்று கருதி ஆசிரியர்கள் அழகாக இந்த செயல்பாட்டை செய்வாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக மதிப்பீட்டின் சிறப்பியல்புகள் 1. கற்றலின் பல்வேறு நடத்தைகளை ஒப்பீடு செய்ய பயன்படுகிறது. கற்றலின் பல்வேறு நடத்தைகள் என்ன? பல்வேறு நடத்தைகள் கற்றல்ல அப்படின்னா 3 நடத்தைகள் இருக்குது. 1 அறிவுசார் நடத்தைகள், 2 மனவெழ்ச்சி நடத்தைகள், 3வதாக உள இயக்க நடத்தைகள். இந்த 3 நடத்தைகளும் யார் சார் சொன்னதுன்னா ப்ளூம் என்ற சைக்காலஜிஸ்ட், ப்ளூம் என்ற எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் த சைக்காலஜிஸ்ட்டு. அடுத்ததாக முறையாக ஒருங்கமைக்கப்பட்ட செயல்முறையாகும். 3வதாக இலக்குகள் மற்றும் செயல்முறைகளுக்கிடையே நெருங்கிய உறவு இருக்கிறது. 4வதாக ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையின் சூழலில் மதிப்பீடு என்று குறிப்பிடுகிறோம்.